வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறன்றதுல இன்றைக்கி நாள் 13 நைட்டு எடிட் பண்ணிவிட்டு படுத்தா 1:30 மணிக்கு பாட்டிக்கு மூச்சு திணறல். அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து படுக்கவே 3 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சுன்னு நினச்சா எப்படியோ காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். சரி ஜாகிங் போகலான்னு பார்த்தா கண்ணு ரெண்டும் சொருவ ஆரம்பிச்சிருச்சு. சரி நானும் சொருவிக்கணும். எழுந்து பார்த்தா சாயங்காலம் 3 மணி. சரின்னு சட்டுன்னு பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கருப்பு படத்துக்கு 6:45 ஷோ புக் பண்ணியிருந்துச்சு. காலையிலேருந்து அது வேற ஒரு பக்கம் கோலராக போயிருந்துச்சு. சரி பாலாஜி கொடுத்த நம்பிக்கையில் போனால் போகிற வழியிலே டிங்குன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா நமக்கு வாச்சது அவ்வளோதான்னு சாந்தி பேக்கரி போயிட்டு 2 கோதுமை பிரெட் பேக்கெட்டை வாங்கிட்டு போகிற வழியில் சித்ராவில் ஒரு லெமன் டீயை வாங்கி அடிச்சுட்டு காலையிலேருந்து கொல்லிக்கே போகல. சரின்னு வண்டியை டைரெக்டாக கொல்லைக்கு விட்டேன். அங்கே போயிட்டு சுற்றியும் முற்றியும் பார்த்தா மட்டைங்க அங்கங்கே விழுந்துருந்துச்சு. விழுந்து எல்லா மட்டையும் ஓரமாக எடுத்து போட்டேன். சிறப்பான ஆள் நீ. எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீட்டுக்கு வந்த கையோட துணியை மாற்றிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு அப்படின்னு அப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்துன்னு குத்திட்டு இன்றைக்கி நமக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் கிளாஸு. சரின்னு அதை ரெண்டுத்தையும் பெரியன்னு பிரிச்சுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கீழே வந்து மச்சான் தொழிலதிபர் அவன் கடையில் ஓசியில் ஒரு ஃப்ரெஷ் கிரேப்பை அடிச்சுட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் ஒரு ஃபாலோவை தட்டிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.